பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சீட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கூட. கார்த்திகேயனுடன் கொல்லிமலை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மகிழுந்தவன் எடுத்துட்டு சிவகாசியிலேருந்து ஆரம்பித்து விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல்னு அங்கே வந்ததுக்கப்புறம் 70 கொண்டை ஊசி வளைவை தாண்டினா கொல்லிமலை இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, பெயர் பலகை கூட கொண்டை ஊசி வளைவுகள் உங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மகிழுந்தை விட இருசக்கர வாகனத்தில் வந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். டிராவலர்ஸ்க்குலாம் இது சரியான ஸ்பாட்டுங்க. 70 கொண்டை ஊசி வளைவுகள். இந்த கொல்லிமலைக்கு நாம் சென்னையிலேருந்து வந்தோம் அப்படின்னா விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, தம்மம்பட்டி ரூட் வழியாக நம்ம கொல்லி ஹில்ஸ்க்கு வந்துடலாம். அது போக சேலத்துலேருந்தும் வரலாம், திருச்சியிலேருந்தும் வரலாம். ஏற்கனவே கொல்லிமலை பற்றி நம்ம பாகம் 1, பாகம் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 காணொலிகள் வெளியிட்டிருந்தோம். அதில் 2 முக்கியமான இடங்களையும் சொல்லியிருந்தோம். இப்போது நம்ம கொல்லிமலையில் எங்கே தங்கியிருந்தோம் அப்படிங்கிறத தேடி போயிட்டுருக்கோம். இதில் கூகுள் மேப் இடது பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஆனால் இடது பக்கம் சாலையே இல்லை. நான் இங்கே மகிழ்ந்தனை பட்டுட்டு உள்ளே போய் நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன். இது 2வது நாள் காணொலிங்கிறதுனால நான் நேரடியாக உள்ளே போகிறேன். இங்கே மண் தரையில் தான் இருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி நம்ம உள்ள மகிழ்ந்தில் போயிட்டு மறுபடியும் மேலே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான பயம் இருந்தது. இருந்தாலுமே சரி போய் தான் பார்ப்பேன், ஏன்னா உள்ளே தானே ரெசார்ட் இருக்குது, ஸோ டெஃபினட்டாக மேலே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உள்ள மகிழ்ந்து விட்டேன். இப்படியே போயிட்டே இருந்தேங்க. இந்த இடத்துல இருந்து இங்கே இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் செம்ம ஃபீலாக இருக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும், ஆனால் அப்படியே சர்ன்னு இறங்கும். செம்ம ஃபீலாக இருக்கும். இறங்கின இடத்துல நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் இருக்குது. இந்த ரெசார்ட்டோட பேர் கேம்ப் நொமேட் பை த லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கிங், மேலே டபுள் பெட்ரூம் இருக்கும். இங்கே ஃபுல்லாக வெளியிலான் இருக்கும். ஆப்போசிட்டில் லேக்கு. ஸோ அங்கே கேம்ப் ஃபயர். அது கண்டெய்னர் ஸ்டே, கீழே டபுள், மேலே சிங்கிள். நான் சொன்ன அந்த கண்டெய்னர் ஸ்டேங்கிறது தாங்க. கீழே டபுள் ஆக்குபன்சி, மேலே சிங்கிள் ஆக்குபன்சி. அப்படியே ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு கொல்லிமலையில் செம்மையான மலை. அந்த மலையும், அந்த லான், அந்த லைட்டிங் எல்லாத்தையுமே அந்த மகிழுந்து நிறுத்தத்தில் இருந்து நல்லா பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டேன். வாவ், ஆவி பறக்க சப்பாத்தி குருமா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்ட்டு. 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஆனால் 5 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதாவே உள்ளே போயிடுச்சு. நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தோடனே வியூ நல்ல மிஸ்ட்டு. அப்படியே பார்க்குறதுக்கு சரியான சீனு. இந்த இடத்துல வாக்கிங் போயே தீரணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அப்படியே இறங்கி மெல்ல நடக்க ஆரம்பித்தேன். சரி, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நான் தங்கியிருந்த அறையையும் கொஞ்சம் காமிச்சிட்றேன். கொஞ்சம் அப்படியே ஏத்திறக்கமாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இதுதாங்க சிங்கிள் ஆக்குபன்சி, அந்த கம்பார்ட்மெண்ட் ஸ்டே. உள்ள ஆனால் நல்லா நீட்டாக இருந்தது. ரெஸ்ட் ரூமும் நல்லா க்ளீனாக இருந்தது. ட்ராவலராக என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ரூம் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ட்ராவலே எனக்கு டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். அப்படியே என்னோடய நடைப்பயிற்சி தொடங்கிட்டேன். இங்கே செம்மையான வியூ, மிஸ்ட்டு, 2 பக்கம் மரங்கள், அது போக அங்கங்கே தண்ணீர். இந்த வியூ பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த தண்ணியில் நடுவில் கூடி நிறையா மரங்கள், சுற்றி மிஸ்ட்டு, செம்மையாக இருந்தது. ஒரு வழியாக நடைப்பயிற்சியை முடிச்சுட்டு மறுபடியும் ரெசார்ட்டுக்கு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டேன். தோசை, 2 வகையான சட்னி, செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு அடுத்து பக்கத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. கூகுள் மேப்பில் பார்த்தேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படியே நடந்தே தான் போயிட்டேன். ஏன் அப்படின்னா கூகுள் மேப்பில் பார்த்தா நீங்கள் அந்த கோயிலில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி காமிச்சது. ஆனால் இந்த பார்த்தா அப்படி ஒரு அறிகுறியே இல்லை. இங்கே ஒரு சின்ன கட்டடம் இருந்தது. இந்த கட்டடம் தான் கோயில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம கோயில்னால் வேறு ஒரு ஆங்கிள் இருப்போம். ஆனால் இங்கே அந்த கோயிலுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருந்தது. உள்ளுக்குள்ளே போனோடனே நந்தி சன்னதி இருந்தது. அப்படியே உள்ளே பார்த்தோன்னா நம்மளோட ஆதிப்பாட்டன் சிவனுடைய சன்னதி இருந்தது. நம்மளுடைய ஆதிப்பாட்டன் சிவன் கிட்டையும் ஒரு வேண்டுதலை போட்டு அப்படியே நந்தி கிட்டையும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு அப்படியே வெளியே இருந்து அந்த கோயிலை மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே மெல்ல நம்மளோட மகிழ்ந்து நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொல்லிமலைக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப்போட லிங்க் அனுப்புகிறேன். அடுத்து நான் மகிழ்ந்து எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத என்னோட அடுத்த காணொலியில் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக லைக் போட்டுருங்க. மெயினாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.